ஹாய் காய்ஸ், நம்ம வந்து கிராணி கேம் தாங்க விளையாட போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மூடு சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோங்க. நம்ம சீவர் எஸ்கேப் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரீம் மூடில் சீவர் எஸ்கேப்பு ஃபஸ்ட்டு தட்டி விட்டுப்போம். கிளவி மின்னல் வேகத்தில் வரோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இடத்துல புக்கை போட்டுப்போம். கிளவி இப்போ மின்னல் வேகத்தில் வரும். இதை வந்துருச்சு பாருங்கள் கிளவி. கதவை சத்திட்டு நைஸாக ஓடிட வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல புக்கை வச்சுப்போம். ஒரு ஸ்பைடர் கீ கிடச்சிடும் நம்மளுக்கு. இப்போ இந்த திராவிடெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார் கீ நம்மளுக்கு இருக்குங்க. கார் டிக்கியில் ஏதாச்சும் இருக்கும். காக்கா சோறு இருக்குன்னு நினைக்கிறேன். கார் டிக்கியில் பார்க்கணுங்க. இந்த இடத்துல கார் கீயை போட்டு வச்சுப்போம். கிளவி டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துலையும் போட்டு வச்சுப்போம். அந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். நம்ம கிளவி போனோடனே வேறு சைடு ஓடிட வேண்டியதான். கிளவி சீக்கிரவா, கிளவி போயிடுச்சுங்க. டப்புன்னு ஓடிட வேண்டியதான். நம்ம வந்து இப்போ கார் டிக்கியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கிளவி வரிவிட இங்கே தாங்க வரோம். கார் டிக்கியில் காக்கா சோறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹேமர் இருக்குங்க காக்கா சோறு. கிளவி மரத்தில் போட்டு தள்ளிடுவோம். இந்த இடத்துல பொருளை போட்டு ஒளிஞ்சிருவோம். புகையை ஆன் பண்ணி விட்டுருவோம். 30 செகண்டு கிடைக்குங்க நம்மளுக்கு. கிளவி வந்துருச்சு. மின்னல் வேகத்தில் போது பாருங்க. இல்லை அந்த ஹேமரில் அந்த உட்டெல்லாம் உடச்சி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஹேமர் அந்த படிக்கட்டியில் போட்டுருவாங்க. அந்த படிக்கட்டையாண்ட போட்டுட்டு ஸ்பைடர் கீ அங்கே தூக்கி போட்டுருவோம். கிளவி செத்துருச்சு. ஹேமர் எடுத்துக்கிட்டு எச்சம் இருக்கான்னு பார்ப்போம். மீட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே போய் இதை கேமரா உடச்சி விட்டு வந்துடுவோம். அப்படி கீன்னு கத்த எக்ஸ்ட்ரீம் மூடு வேறு. கிளவி மின்னல் வேகத்தில் வரும். இப்போ கிளவி வந்துருச்சுருக்கோம். இப்போ அதனால தாங்க சவுண்டை போடுவோம். நம்ம வந்துருச்சு. கிளவி ஊழிச்சிட வேண்டியதாங்க. கிளவி பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. துரத்துற சவுண்டு கேட்குது. ஓடுறாடே. கிளவி பார்த்துருச்சுங்க. இங்கே வருதா இல்லைன்னு பார்ப்போம். இருங்க. கிளவி கட்டை தெரியுது. கட்டை பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓடுறா துரத்துற சவுண்டு மாதிரி கேட்குதுங்க. நீங்கள் காக்கா சோறு இங்கே இருக்குங்க. இப்போ நின்றுச்சு. சவுண்டை போட்டுருவோம் நம்ம. கிளவி போயிடுச்சு. கிளவி ஓடு. காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. போய் பார்த்தா தெரியும். இப்போ கிளவி இப்போ வந்து புக் சவுண்ட்ஸ் இங்கே சவுண்டு கேட்டுருச்சு. கிளவி வந்துக்கிட்டே இருக்கு வெறியா. காக்கா கிட்ட கட்டிங் பிளேடு இருக்குது. இந்த இடத்துல ஒளிஞ்சு போகுது. இந்த இடத்துல சவுண்டு கேட்டுருச்சுங்க. இப்போ கிளவி வெறியா வரும். இப்போ இந்த இடத்துல சவுண்டு போட்டுப்போ. இப்போ இந்த இடத்துல கிளவி வந்து நம்ம வேறு இடத்துல ட்ரிக்ஸ் ஆகிடும். சவுண்டு போடு. கிளவி துரத்துற சவுண்டு கேட்குதுங்க. கதவை இப்போ வேறு இடத்துல ஓடிவோம். இந்த இடத்துல சவுண்டை போட்டுப்போம். நம்ம அந்த இடத்துல ஒளிஞ்சிப்போம். நம்ம கிளவி ஓடினோடனே நம்ம வேறு சைடு போய் அந்த வேறு இருக்கான்னு பார்ப்போம். தேடி பார்ப்போம். ஒரு பொருள் இருக்குல்ல சீவர் எஸ்கேப்புக்கு. கிளவி போயிடுச்சு. ஓடுற சீக்கிரம். நம்ம அந்த இடத்துல ஃபேனு கிட்ட கட் பண்ணி பார்ப்போம். அவங்க வந்து இது சேஃப் கீ பார்த்தோம்ல, அதனால் ஸ்கேப் எடுத்துட்டோம். சவுண்டு போட்டு கிளவி மின்னல் வேகத்தில் வரும். வந்தோன்னு டப்புன்னு ஓடிடலாம். கிளவி வா. கிளவி
கிளவி பார்த்துருச்சு. என்ன பண்ணுவோம் சீக்கிரண்டா ஓடுற கிளவி துரத்துங்க. துரத்துற சவுண்டு கேட்குது இப்போ கூட. சீக்கிரம் திறந்து பார்ப்போம். அந்த இடத்துல சவுண்டை போட்டுப்போம். கிளவி சரியாக்க பார்த்துருவோம். கிளவி பார்த்துருச்சுங்க. கிளவி பார்த்துருச்சுங்க நம்மளை. கொஞ்ச நேரம் ஆகும் கிளவி போகிறதுக்கு. கிளவி நிச்சயம் போவோம். அந்த சரி நிற்கிது பாருங்க. என்ன இருக்கு? ஓ ஸ்லீப்பரில் ஆக்கியிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல போட்டுருவோம். போட்டு இங்கே இடத்துல என்ன பொருள் இருக்குன்னு பார்க்கணுங்க. நம்ம இந்த இடத்துல திறந்து அதுக்கு முன்னாடி கிளவி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். முன்னாடி ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தோம்னா அதை எடுத்துப்போம். கிளவி வச்சு ஸ்ப்ரே கூட அடிச்சில்ல. பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இந்த இடத்துல சவுண்டை போட்டுப்போம். கிளவி போட்டு தருவோம். கிளவி சீக்கிரமா. கிளவி உள்ளே போயிடுச்சுங்க. தப்புன்றா டச்சு வேறு கூகுள் பண்ணுது. அதனால பார்த்தேன். பெப்பர் ஸ்ப்ரே ரூமில் என்ன இருக்குது பார்ப்போம். முட்டன் ஸ்டிக் இருக்குது. அதே எடுத்து உள்ளே போட்டுருவோம். இப்போ 2 பொருள் கிடச்சிருச்சுன்னு செயின் கட்டர் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும். இந்த வீட்டை விட்டு தப்பிச்சிட வேண்டியதான். சீக்கிரம் செய்யும். இப்போ இந்த 8 கால் கிளவி தொலைவர் தாங்க முடியாது. இன்னைக்கு ராணி கூட பரவாயில்ல. இந்த 8 கால் கிளவி தான் தொல்லை தாங்க முடியாது. இதான் கடுப்பாக இருக்குது. போவோம். நம்ம உடச்சி விட்டுப்போம். கிளவி இப்போ அங்கே வரோம். இப்போ நம்ம அந்த கீ எடுத்துருவோம். இருக்குன்னா இங்கே போட்டோம்னா எடுத்து சீக்கிரமாக எடுத்துல எக்ஸ்ட்ரீம் மூடு வேறு எப்படின்னு கிளவி இருந்துச்சுன்னு கூகுள் எடுத்துக்கலாம். இன்னும் லோ போடு கிளவி 8 கால் கிளவி சீக்கிரம் இடத்துல திறந்துடுவோம். அதில் பூட்டை திறந்துட வேண்டியதான். லிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பெஷல் கீ தாங்க இருக்கும் லிஃப்ட்டில். இது பெர்சன் 3 அதனால் கரெக்டாக நான் சொல்லிடுவேன். நான் ஸ்பெஷல் கீ தாங்க இது. கிளவி வந்துருச்சுங்க. நான் கிளவி 8 கால் கிளவியை ஒழிஞ்சுப்போம். அதனால கிளவி இப்படி பார்க்கோங்க. கிளவி போய் நம்ம லிஃப்ட்டை திறந்து சைடாக்க நின்றுச்சு. ஓடுறா கிளவி போயிடுச்சு. நல்லா கிளவி இருக்க போயிடுச்சு. ரொம்ப பயமாக இருக்குங்க கிளவி வச்சுருந்தாங்க. அதாவது நம்ம ராணி அந்த அவள் டப்புன்னு ஓடில நைஸாக ஓடிட வேண்டியதான். இப்போ இந்த உண்டியல் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போயிடலாம். கிளவி பார்த்துருச்சுங்க. கிளவி சீக்கிரம் போகுது. கிளவி நேரமாகுது. திக்னு இருக்கு. கிளவி வேறு எப்போ தோற்றோன்னு இப்போ செயின் கட்டர் எடுத்துகிட்டே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துப்போம். நம்ம இந்த கன் பாட்டு இருக்குங்க. சும்மா இந்த இடத்துல சவுண்டை போடுவோம். கிளவி 8 கால் கிளவி நம்ம இப்போ மின்னல் லோகத்தில் வரும் கிளவி நம்ம பக்கத்தில் வரும்போது இந்த கிராஸ் பண்ணணும். நம்ம 8 கால் கிளவி சீக்கிரமா நம்ம பக்கத்தில் வரும்போது டப்புன்னு ஓடிடல. அது மின்னல் லோகத்தில் வரோங்க. அது கிளவி நான் கிளவி ரொம்ப நேரம் ஆகுது. வந்துருச்சுங்க. எப்போடி மின்னல் எப்போ சீக்கிரம் ஓடுறா. என்ன வேகங்க 8 கால் கிளவி.
ஸ்பெஷல் கீ எடுத்துப்போம் சார். செவ்வா என்ன வேகம் கிளையை போட்டு தள்ளு வர ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு. போடு சவுண்டை போடு. ஒரு கிளவி இப்போ மின்னல் வளர்த்துறாங்க. கிளவி எங்கடி கிளவி இன்னும் அழகான வந்துருச்சுங்க. முடியாச்சு. இப்போ வந்து 30 செகண்டு கிடைக்கும் நம்மளுக்கு. 30 செகண்டு கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கணும். நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துருப்போம். அவங்க மீட்டு பார்த்தோம். மீட்டு போட்டு அந்த ஸ்பைடர்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படி போயிடலாம். மீட்டை எடுத்துருவோம். இப்போ தாங்க கிளவி சாவுது. 8 செகண்ட் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இப்போ எக்ஸ்ட்ரீம் இதுவும் ஸ்பீடாக போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதுங்க. இப்போ எடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான். நம்ம நேராக சீவருக்கு ஓடிட வேண்டியதாங்க டப்புன்னு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பொருளை போட்டு போகிறோம். இங்கே போனால் நம்ம அங்கே தான் ரீஸ்பான் ஆகி வரோம் அப்படின்னு செத்துருவோம். நம்ம சவுண்டு போடு. கிளவி நிற்கிது பாருங்க. தெரியுதாங்கன்னு நினைக்கிறேன். இது பின்னாடி தாங்க நிற்கிது. நமக்கு பின்னாடி தான் இருக்குது. சுற்றிக்கிட்டு போய் ஓடிட வேண்டியதான். நம்ம சவுண்டு ஆயிடுச்சு. கிளவி போயிருக்கு. சீரும் பின்னாடி இப்போ ஓடிடலாங்க. நம்ம கிளவி துரத்த சவுண்டு மாதிரி கேட்குதுங்க. சீரும் கிளவி துரத்துதுன்னு நினைக்கிறேங்க. துரத்துறேன். இப்போ நின்றுச்சுங்க. நம்ம துரத்துற மாதிரி கேட்டுச்சு. இப்போ நம்ம மட்டும் இங்கே இந்த கிணறு தாண்டிட்டோம். இன்னும் கொஞ்சம் தாண்டிட்டு தான் நல்லா இருக்கேன். எக்ஸ்ட்ரீம் மோடு வேறு. 8 கால் கிளவி எங்கடி இருக்க? 8 கால் கிளவி இங்கே நிற்கிதா? ஏதோ ஓடிடலான்னு வச்சது. எவ்வளோ கிளவி 8 கிளவி சீக்கிரம் போடி கிளவி. அப்படி நம்ம இந்த சைடு ஓடிட வேண்டியதான். ஒரு எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோங்க. நம்ம எக்ஸ்ட்ரீம் மோட நம்ம வந்து ராணி 1 எக்ஸ்ட்ரீம் மோடு விளையாண்டுட்டோம்ல. வீடியோவுக்கு லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்தவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் வந்தோம். இந்த மாதிரி கார் எஸ்கேப்பாக அடுத்த வாட்டி எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாடுறேன். 8 கால் கிளவி தான். நான் வந்து அந்த கிளவி கூட நான் பயப்பில்லை. இந்த 8 கால் கிளவிக்கிட்ட நான் பயந்தேன். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.